Hi guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு RCD ரெசிடுவல் கரண்ட் டிவைஸ் அல்லது ரெசிடுவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கரை வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி பார்க்க போகிறோம். டிஸ்மேண்டில் பண்ணி என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜெர்மனி ப்ராடக்ட், மேட் இன் ஜெர்மனி. இதோட ரேட்டிங் பாருங்கள் 40 amps இதோட ட்ரிப்பிங் கரண்ட். ஓகேவா, இது வந்து ஒரு RCD ரெசிடுவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர். இது 2 pole டிவைஸ். ஒரு டெர்மினலில் ஃபேஸ், இன்னொரு டெர்மினலில் நியூட்ரல். ஸோ ஆல்ரெடி நான் இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த RCDயை வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். மொத்த காம்பனன்ட்ஸும் இது தான். இவ்வளோ காம்பனன்ட்ஸ் தான் இந்த RCDக்குள்ளே இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன் ஆஃப் லிவரை பற்றி பார்க்கலாம். ஆஃப் பொசிஷனில் இருக்கும்போது எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஆன் பண்ணும்போது இந்த லிவர் வந்து டவுன் ஆகி கீழே வந்து ப்ரெஸ் ஆகுது. ஸோ அது வந்து கான்டாக்டை மேக் பண்ணுது. அடுத்ததான் நம்ம இன்புட், அதாவது ஃபேஸ் நியூட்ரல். ஃபேஸ் நியூட்ரல் எதில் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டெர்மினலில் தான் கொடுப்போம். ஸோ இது ரெண்டுத்தில் தான் நம்ம ஃபேஸ் நியூட்ரல் கொடுப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சி ஷேப்பில் வந்து ஒரு ஜா மாதிரி போய் அதாவது இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பியூர் காப்பர். இது பியூர் காப்பர். இந்த பியூர் காப்பர் வந்து ஒரு ஜா மாதிரி போய் எங்கேயோ ஒரு இடத்துல கான்டாக்ட் க்ரியேட் பண்ணுது. அது என்ன நான் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆன ஒயர், காப்பர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கனெக்ஷனுக்கு போகுது, அதாவது இந்த பிரேக்கர் கனெக்ஷனுக்கு போகுது. ஸோ இந்த காப்பர் வந்து எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெக்கானிசத்துக்கு போகுது. இந்த மெக்கானிசம் பேர் தான் ஆர்க் குவென்ச்சிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பிரேக்கர் வந்து ஃபால்ட்டு கரண்ட் வரும்போது ட்ரிப் ஆகுது இல்லையா, அந்த ட்ரிப் ஆகிற அந்த ஸ்பார்க்ஸ் எல்லாம் வந்து இந்த மீடியம் மூலியமாக தான் அந்த ஸ்பார்க்ஸ் எல்லாம் வந்து குறைக்கும். இதில் இருக்கிற எல்லா ஃபால்ட்டு கரண்ட்டும் வந்து இந்த குவென்ச்சிங் மெக்கானிசத்துக்கு வரும். ஸோ இந்த குவென்ச்சிங் மெக்கானிசமில் பார்த்தீங்கன்னா இதோட ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்லாட்டாக வந்து போகும்போது வந்து அந்த ஆர்க்கோட கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிட்டே போகும். ஸோ குறைஞ்சிட்டே போகும்போது அந்த ஆர்க் வந்து ஃபைனலாக கொஞ்சாயிடும். ஸோ அதே தான் வந்து 2 டெர்மினல் யூஸ் பண்ணிக்காங்க, ஃபேஸ் நியூட்ரல், 2 குவென்ச்சிங் மெக்கானிசம். இதுதான் வந்து நம்ம ஆர்க் குவென்ச்சிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஷார்ட்டாக வந்து அயன் பார்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது உள்ளே ட்ராவல் ஆகும்போது டிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அதோட கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அடுத்ததாக வந்து ஒரு சிடி, இதுதான் வந்து ப்ரொடக்ஷன் டிவைஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது மூலிமா தான் நம்ம அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவுட்புட் டெர்மினல் வந்து நம்ம இங்கேருந்து தான் எடுப்போம். எனி ஃபால்ட் அப்படின்னா இது மூலிமா நம்ம இந்த சிடி மூலிமா செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ரொடக்ஷனுக்காக வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்ததாக வந்து இந்த ரெசிஸ்டர் எதுக்குன்னா இது வந்து டெஸ்ட்டுக்காக வச்சுருக்கிறது. ஸோ இந்த டெஸ்ட் புஷ் பட்டன் அப்படின்னு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த புஷ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது வந்து ஒரு ஃபால்ட் லோடாக ஆக்ட் ஆகும். ஸோ லோடாக ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா இது வந்து ஒரு ஃபால்ட்டு க்ரியேட் பண்ணும். இது ஃபால்ட்டு க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகும். ட்ரிப் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த RCD வந்து குட் ஒர்க்கிங்கில் இருக்குது. சப்போஸ் ட்ரிப் ஆகலை அப்படின்னா இது ஃபால்ட்டி RCD அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் புஷ் பட்டன் வச்சுருக்காங்க. ஸோ